ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு லக்ஷ்மி காயின் வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி ஆரி புட்டாஸ் போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். லக்ஷ்மி காயின் நான் வந்துட்டு லோ குவாலிட்டி தான் வாங்கியிருக்கேன். ஹை குவாலிட்டி கூட இருக்குது, நிறைய டிசைன்ஸ்லேயும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எம்போசிங்காக இருக்கிற பக்கமாக பார்த்து தான் நம்ம வந்துட்டு கிளாத்தில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும், அதாவது க்ளூ அப்ளை பண்ணி. சரிங்களா, ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 4 காயின்ஸ் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக காட்டுறதுக்காக பாருங்கள், காயினை திருப்பி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு கிளாத்தில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி ஹோல்ஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. பாருங்கள், எனக்கு வந்துட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, காயின்ஸ்க்கு மேலே இருக்கிற ஹோல்ஸு எனக்கு வந்துட்டு ரவுண்டாக இருக்குது. சரிங்களா, பாருங்கள் இப்படி இருக்குது. ஒரு சில காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, மேலே கொஞ்சம் கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த காயின்ஸ் பிடிக்குதோ அந்த காயின்ஸ் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். நாம் வந்துட்டு இந்த காயின்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட்டையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் வந்துட்டு காட்டன் த்ரெட்லேயே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் காட்டன் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன், சைடில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நான் அந்த ஹோல்ஸில் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி ஹோல்ஸ்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, தென் அகெயின் ஹோல்ஸ்குள்ளே ஒரு ஸ்டிச்சு அண்ட் வெளியில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். போதும், 3 தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாவே அந்த காயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நார்மலாக போடுவோம் இல்லையா, அந்த என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரவுண்ட் பீட் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் ரவுண்ட் பீட் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரவுண்ட் பீடு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த காயினை சுற்றியும் நான் வந்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த பீடை வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தடவை என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஓகே, நம்ம முழுசாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பீடு நம்ம கொடுக்கலாம், கொடுத்துட்டோம். இப்போது இதை சுற்றியும் தானே நம்ம கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு பீட் நம்ம கொடுப்போம் இல்லையா, இப்போது அந்த பீடையும் நான் கொடுத்துட்றேன். எனக்கு வந்துட்டு பெரிய பெரிய பீடாக இருக்கிறனால எனக்கு கரெக்டாக வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் சின்ன சைஸ் பீடாக எடுத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் கிட்ட தான் எனக்கு ஸ்டிச் பண்ண வருது அப்படின்னா ஹோல்ஸ்குள்ளேயே நீங்கள் அந்த பீடை ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்டிச் போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். எனக்கு ஹோல்ஸு கிட்ட வரல, ஹோல்ஸு கிட்ட வந்துட்டு எனக்கு பீடு வைக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த பீடு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஹோல்ஸை விட்டுட்டு நான் அந்த சைடை ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு நான் இன்னட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், உள் சைடு இருந்து பீடோட உள் சைட்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு ஒரு குட்டி பீடு கொடுத்து அப்படியே நான் வந்துட்டு பீடை லாக் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு புட்டா போடலாம். நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த பாதி அளவுக்கு தான் நான் வந்துட்டு சுற்றியும் பீடு கொடுக்க போகிறேன். திருப்பியும் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு பீடு கொடுக்க போகிறேன். சரிங்களா, ரவுண்ட் பீடு தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் பீடை வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். புட்டாவிலாம் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். எந்த ஒரு ப்ளவுஸில் ஒர்க் நெக்கில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்லீவில் ஒர்க் பண்ணாலும் சரி, எதில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அந்த பீடுக்கு இடையில் கேப் வராமல் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கும். சரிங்களா, இப்போ நம்ம லாஸ்ட் பீட் கொடுத்தாச்சு. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்னொரு லாக் ஸ்டிச், அதாவது குட்டி செயின் எடுத்துக்கிறேன், அதோட ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் நாட் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான் நான் அங்கே மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ திருப்பி நான் வந்துட்டு பீடு நம்ம கொடுத்துருக்குள்ள அவுட்லைன், அந்த அவுட்லைனுக்கு உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துகிட்டு சென்டர் பார்த்து நான் வந்துட்டு வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா, ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய பீடும் ஒரு குட்டி பீடும் கொடுத்துட்டு
நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு, லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான் கொடுத்துட்டு நான் அப்படியே பீட் லாக் பண்ணுறேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ மேல் பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பீடு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஹோல்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணல. ஹோல்ஸை விட்டுட்டு தள்ளினா தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பீடு கொடுத்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே இருந்து அந்த பீடை வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என் நாட் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இது நல்லா புரியும். சரிங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு புட்டாவுக்கு நம்ம போயிடலாம். பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஓகே, இனி வந்துட்டு நெக்ஸ்ட் புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, த்ரெட்டை நான் வெளியே எடுத்துட்டு இப்போது அந்த சைட்லேருந்து த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் நான் வந்துட்டு சுற்றியும் ரவுண்ட் பீட் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் புட்டா வந்துட்டு அழகாக இருக்கும். நல்லா நீட்டாக போட்டுட்டு வாங்க. காயின்ஸ் நல்லா பேஸ்ட் ஆகி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போடுறோம். இங்கே பாருங்களேன், அதனால தான் நமக்கு இந்த காயின்ஸ் நம்ம போடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு கொடுக்கல. மேலே தூக்கிட்டு வர்றது இல்லாட்டி அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகி போகிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு பண்ணாமல் அது அழகாக வந்துட்டு செட் ஆகிருக்கு. அதுக்காக தான் நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் போட சொல்கிறோம். ஓகே, ஹோல்ஸ் கிட்டேயும் நமக்கு வந்துட்டு பீடு கொடுக்குற மாதிரி வந்துடும். பாருங்கள், அந்த பக்கம் ஹோல்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பீடு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹோல்ஸ்குள்ளே குத்தி த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இப்போ ஒரு பீடு நான் கொடுத்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக கொண்டு வந்து இன்னொரு குட்டி செயின் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு நார்மல் செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்திங்களா, அந்த பீடு மேலே அப்படியே பீடு லாக் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இன்னும் நீட் ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போது த்ரெட்டை கட் பண்ணாமல் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லா இடத்துலையுமே. சரிங்களா? இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடும் குட்டி பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு சுகர் பீடு மேலே நான் பீடை லாக் பண்ணுறேன். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்லீவ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், பீட் ஒர்க் பண்ணி நம்ம அதுக்கு மேலே நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சாக நிறைய கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா காட்டும். பாருங்களேன், புட்டாஸ் நீங்கள் இப்படி கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாகவும் நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஒரு பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அங்கேயே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக. இப்போது நெக்ஸ்ட் புட்டா போட்டுடலாம். பாருங்கள், நான் த்ரெட்டை வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ்குள்ளே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு திருப்பியும் ஹோல்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. இதே மாதிரி நம்ம 3 டைம் நம்ம போட்டுட்டு இப்போ நான் ஹோல்ஸ்குள்ளேயே வந்துட்டு த்ரெட்டை குத்தி வெளியில் எடுத்துகிட்டு ஹோல்ஸ்குள்ளேயே நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒயிட் பீடு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த பாசி மாதிரி இருக்கும் இல்லையா, அது இந்த பாதி அளவுக்கு மட்டும் நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த அளவுக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டேன். நான் த்ரெட்டை கட் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அங்கே லாக் ஸ்டிச் போட்டேன்னா நான் கட் பண்ணாமல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா புட்டாவிலையும். சரிங்களா? இப்போது ரவுண்ட் பீட் நம்ம வந்துட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீடு கோல்டன் கலரில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீடு, ரவுண்ட் பீடு அப்படி மாற்றி நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இதுவும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஓகே. லாஸ்ட்டு பீடு குடுத்துட்டோம். ஸ்டிச்சும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு பீட லாக் பண்ணிக்கிறேன். நீங்க பீட லாக் பண்ணிட்டு, ஒரு குட்டி செயின் அதோடயே ஒட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பீட லாக் பண்ணிங்கனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த அவுட்லைனுக்கு உள் பக்கமா இருந்து த்ரெட்ட வெளியில எடுத்துட்டு வந்துட்டு, அ சுகர் பீடும், பெரிய பீடும் நான் குடுத்து, அ அப்படியே என்ன பண்ணிப்பேன் ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நானு பீட லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. இப்போ இதே மாரி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், ஃபுல்லா வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? 2 சுகர் பீடும், ஒரு ரவுண்ட் பீடும் நான் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு, ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அப்படியே பீட லாக் பண்றேன். நீங்க அப்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஆ அதாவது ஒரு பீட குடுத்துட்டு, ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குட்டி செயின் எடுத்துட்டு, அதுக்கப்புறமாவும் நீங்க பீட லாக் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒண்ணு தான். எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தடுமே யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு தடவ பீட குடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, பீட லாக் பண்ணாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நம்ம ஒட்டி இன்னொரு குட்டி செயின் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பீட லாக் பண்ணாலும் நல்லாவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சுத்தி நம்ம ஒரே ப்ரொசீஜர் தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்றேன். காயின்ஸ மட்டும் எம்போசிங்கா இருக்கிற பக்கமா பார்த்து பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு மாத்தி பேஸ்ட் பண்ணிறாதீங்க. அப்புறம் பார்க்கறக்கு நீட் லுக் இருக்காது. சரிங்களா? நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் நீட் லுக் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும்ல. அதனால சொல்றேன். சரிங்களா? ஓகே. எனிவே எல்லாமே முடிச்சுட்டோம். இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன், எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு வேணா திருப்பியும் காயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற மாரி த்ரெட் எடுத்துட்டு வந்துட்டு ஹோல்ஸ்குள்ள விடாம, ஹோல்ஸ விட்டுட்டு நீங்க இப்படி ஒரு ஸ்டிச் குடுத்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த ஸ்டிச்ச நம்ம போடலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்ததுன்னா நான் ஹோல்ஸ்குள்ள விட்டு நம்ம நார்மல் செயின் போடுவோம்ல, அதே மாரி தான். நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, அது போடாமயும் நீங்க டைரக்ட்டாவே ஹோல்ஸ்குள்ள விட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? என்னடா மேம் வந்துட்டு 2 மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனைப்பீங்க. 2 விதமாவும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு 3 டைம்ஸ் நீங்க வந்துட்டு 3 டைம்ஸ் நல்லா ஆ ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த காயின்ஸ் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் இங்க வந்துட்டு என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு நானு இது சுத்தியும் வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் எது வேணாலும் நீங்க குடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் பீடு குடுக்குறேன் பாருங்க. த்ரெட்ட நான் வெளியில எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு சைடு நீங்க த்ரெட்ட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் பாருங்க சென்டர் பார்த்த மாரி ஃபஸ்ட்டு ஒரு பீடு குடுத்துட்டேன். இப்ப இத சுத்தியும் நம்ம வந்துட்டு இதே மாரி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரப்போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? வீட் பீட், ரைஸ் பீட்லாம் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க நெக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்ல ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்லீவ்லலாம் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, புட்டா எப்படி குடுக்குறதுன்னு யோசிப்பீங்க. புட்டா வந்துட்டு நீங்க இப்படி குடுக்கலாம். இது ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா பொறுமையா நீங்க வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேப் இல்லாம பண்ணணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் பீடும் நான் குடுக்குறேன். லாஸ்ட் பீடும் குடுத்துட்டோம். குடுத்துட்டு இன்னொரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதாவது லாஸ்ட் பீட் குடுத்துட்டு, ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதை ஒட்டி இன்னொரு குட்டி செயின் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, அதனால் இப்போ வந்துட்டு அந்த அவுட்லைன் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த உள் பக்கமா இருந்து த்ரெட்ட வெளியில எடுத்துட்டு, வெளி பக்கமா கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு, ஒரு பெரிய பீடு, ஒரு குட்டி பீடு குடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், பீட லாக் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இத சுத்தியும் இதே மாரி தான் நம்ம பண்ணிட்டு வரப்போறோம். பாருங்க, பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா இதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பீட லாக் பண்ணும்போது கரெக்ட்டா பார்த்து பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் வந்துட்டு பீடு நீங்க கரெக்ட்டா லாக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, கழண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் நல்லா லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது கழண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அது எல்லாமே நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிகினர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொன்னையும் நீங்க கவனமா பண்ணுங்க. ஏன்னா, ஆரி ஒர்க் பொறுத்தவரைக்கும் நம்ம
கஷ்டப்பட்டு பண்ணுறது ஒவ்வொன்றும். சரிங்களா? மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம இதை கையில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஆரி ஒர்க்கு ஸ்டிச் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆரி ஒர்க்கு ஸ்டிச் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டே வரும் லைனாக. ஒரு இது வந்துட்டு த்ரெட்டு ஏதோ ஒரு பக்கம் கட் ஆனாலும் திருப்பி என்ன ஆகும், அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டதெல்லாம் பிரிஞ்சுட்டே வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாமே நான் சொல்கிறேன். ஏன்னா பிகினிங் டைமில் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கஸ்டமரோட ப்ளவுஸ் வாங்கி போடுறோம் அப்படின்னா அதிலலாம் நம்ம வந்துட்டு இந்த மிஸ்டேக்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்கள் இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணணுனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு பீடு நழுவிட்டு போகுது. அது ஏன்னா, எனக்கு என் கை பக்கமே கேமரா இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறது, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தடுமாறி போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு யூடியூப்பருமே வீடியோஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. ரொம்ப கஷ்டம்தான் இது எல்லாமே. ஸோ அதனால் அப்பப்போ ஷேக் ஆகிறது, அப்பப்போ வந்துட்டு பீடு நழுவிட்டு போகிறதுக்கெல்லாம் இதுதான் ரீசன். கண்டிப்பாக இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு மேலே பாருங்களேன், நம்ம அந்த ஹோல்ஸ் போட்ட ஏரியா வந்துட்டு தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வரைஞ்சி காமிச்சேன்ல, மேலே வந்துட்டு ஒரு சிலது ரவுண்டாக இருக்கும், ஒரு சிலது செவ்வகமாட்டம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேணாங்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின்ஸ் மாதிரியே ரவுண்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு வெளியில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது நீட்டிட்டு கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் தெரியாது. சரிங்களா? அப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? இல்லை எனக்கு பெருசாக வந்துட்டு ஃபீல் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகே, எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு நல்லா சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.